ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா? இந்த லீவ்ல நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடலான்னு பார்த்தோம். செம்ம வெயில் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நிவிஷா, அவங்களுக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல வெயில தான் அடிக்கும், மழையா பெய்ய போகுது. எங்க பார்த்தாலும் வெயில் தாங்க முடியல. நம்மள மாதிரியேதான் அவங்களும் வெளியில போய் விளையாட முடியாம இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணோம். என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன விளையாட கூட ஆரம்பிக்கல. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன வருது? யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கப்பா. அம்மா நம்மளுக்கு ஒரு gift பண்ணாங்க, அது இப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போலயே. அத மறந்துட்டோமே. நிவிஷா, உங்க அம்மா gift கொடுத்தாங்களா? என்னடி கொடுத்தாங்க? இருங்கடி, நான் போய் அந்த gift எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பக்கே அம்மா கொடுத்தாங்க, நான் என்ன கிஃப்ட்னு அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா இந்த லீவுக்கு இந்த கிஃப்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் போய் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். நிவிஷா, என்ன இது பாக்ஸ் மாதிரில இருக்கு? ஸ்வீட் இல்ல கேக்கா? விஜய், உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது தான்டா. கேக்கா ஸ்வீட்டான்னு கேக்குற, அத வச்சு நம்ம எப்படி விளையாட முடியும்? நிவிஷா கண்டிப்பா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் கொண்டு வந்திருப்பா. வெயிட் பண்ணி பாப்போம் இரு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான கேம். இந்த கேம் விளையாடுறதுனால நம்மளுக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்ம சூப்பரா படிப்போம். நம்ம படிக்கிறதெல்லாம் எப்பொழுதும் ஞாபகமா வச்சுப்போம். அதுக்கு உள்ள கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. எங்க அம்மா எனக்கு யூஸ்ஃபுல்லான கேம்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இது என்ன கிஃப்ட்னு எங்க அம்மாட்ட அப்பைக்கு கேட்டேன். ஆனா நான் எங்க அம்மாட்ட போய் இது சூப்பரான கிஃப்ட்னு சொல்லி நான் எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறேன். நிவிஷா, என்னது சூப்பரான கேம்னு வேற சொல்ற, நம்ம மெமரிக்கும் நல்லதுன்னு சொல்ற. அப்பனா இந்த கேம் என்னன்னு பார்த்தே ஆகணும். சீக்கிரமா எங்களுக்கு ஓபன் பண்ணி காமி நிவிஷா, ரொம்ப ஆவலா இருக்கேன் நானு. டன் டன், இதுதான் நம்மளோட மெமரிஸ்டிக் செஸ் கேம். சூப்பரான செஸ் கேம், பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெமரிஸ்டிக் செஸ் கேம். ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப்ல உடன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ்ல அந்த கலர் ஸ்டிக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். என்னென்ன கலர் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒயிட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர். இந்த கலர் ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த போர்ட்ல நம்ம அழகா அந்த ஹோல்குள்ளார அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த டைஸை ரோல் பண்ணும். அப்ப அந்த டைஸ்ல நம்மளுக்கு மேல என்ன கலர் வருதோ அந்த கலர் ஸ்டிக்ஸை நம்ம எடுக்கணும். இதே தப்பான கலர் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டிக்ஸ் அங்கேயே வச்சிடணும். இது ரெட் கலர் விழுந்து அதே ரெட் கலர் ஸ்டிக்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டிக்ஸை நம்மளே தான் வச்சுக்கணும். இந்த கேமை வந்து 2 பேரும் விளையாடலாம், 4 பேரும் விளையாடலாம். இது வந்து கிட்ஸும் விளையாடலாம், நம்ம அப்பா அம்மாவும் விளையாடலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்கான கேமு. இது வந்து நம்ம மெமரி பவரை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த லீவ்ல நல்லா இதே மாரி நம்ம கேமை யூஸ்ஃபுல்லா விளையாண்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறது யாரு டைஸை ரோல் பண்றா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஜய் தான் ரோல் பண்ண போறாங்க. அஜய் ரோல் பண்றாங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, காமி அஜய் என்ன கலர் வந்திருக்குன்னு? கிரீன் கலர் வந்திருக்கு. அஜய் கரெக்டான ஸ்டிக் எடுக்கிறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ நோ, காமி என்ன கலர் எடுத்த? ஒயிட் கலர், தப்பான கலர் எடுத்துட்டான். அப்ப அந்த ஸ்டிக்கை அதே ஹோல்ல வச்சுட்டான். நெக்ஸ்ட் யாரு போடுறீங்க? நம்ம ரோனிஷா போட போறாங்க. ரோனிஷா ரோல் பண்ணிட்டான். ரோனிஷாவுக்கு என்ன கலர் வந்திருக்கு? ஒயிட் கலர். ரோனிஷா கரெக்டான கலர் எடுக்கிறாளான்னு பாப்போம். ஓ சூப்பர், ரோனிஷா சூப்பரா எடுத்துட்டா. ஃபர்ஸ்டே அவ ஒரு ஸ்டிக்க கரெக்டா எடுத்துட்டா. இப்ப அவ ஸ்டிக் எடுத்ததால திரும்பி அந்த கேம் அவ தான் விளையாட போறா. ரோனிஷா நீங்க ரோல் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே, ரோனிஷா ரோல் பண்ண போறா. ரோனிஷாவுக்கு என்ன கலர் வருதுன்னு பாப்போம். ரோனிஷாவுக்கு அகெயின் ஒயிட் கலர் தான் வந்திருக்கு போல. ஓகே, பாத்தீங்களா? ஒயிட் கலர் தான் வந்திருக்கு. கரெக்டா எடுக்கலாம்னு பாப்போம். ஒன்னும் பிளாக் கலர் எடுத்துட்டா. அப்ப அந்த ஸ்டிக் அங்கேயே வச்சுட்டா. நெக்ஸ்ட் யார் விளையாடுறீங்க? நம்ம அஞ்சலி விளையாட போறாங்க. அஞ்சலிக்கு என்ன கலர் வருதுன்னு பாப்போம். அஞ்சலி காமேமா. ஒயிட் கலர். அஞ்சலிக்கு ஒயிட் கலர் தான் வந்திருக்கு. அஞ்சலி எடுக்கிறான்னு பாப்போம். ஒன்னும் அஞ்சலி தப்பாதான் ரெட் கலர் எடுத்திருக்கா. இங்க ரெட் கலர் எடுத்து வச்சிருக்கா, அங்க பிளாக் கலர் ரோனிஷா எடுத்து வச்சா. ரீனாவுக்கு என்ன விழுந்திருக்கு? ரெட் கலர். அஞ்சலி கூட இங்க எடுத்தாடி. பத்தியா, மெமரியை யூஸ் பண்ணவே இல்லை. என்ன நீ விளையாடுறத பாக்குற? தப்பா எடுத்திருக்கா பாரு. முன்னாடி அஞ்சலி எடுத்து வச்சா அந்த கலர், அதை பார்த்திருந்தா நீ கரெக்டான ரெட்டா எடுத்திருக்கலாம்.
சரி, நம்ம நிவிஷா போட்டிருக்காங்க. நிவிஷாவுக்கு வந்து ஒயிட் கலர் வந்திருக்கு. கரெக்டா எடுக்கலாம்னு பார்ப்போம். ஓ நிவிஷா, சூப்பர் நிவிஷா. நிவிஷா வந்து கரெக்டா அந்த ஒயிட் கலர் ஸ்டிக் எடுத்துட்டா. இப்ப நெக்ஸ்ட் நிவிஷா தான் விளையாடணும். நிவிஷாவுக்கு என்ன கலர் வந்திருக்கு? நெக்ஸ்ட் பிளாக் கலர் வந்திருக்கு. இங்கதான் ரோனிஷா கூட எடுத்தாடி, கரெக்டா எடுடி. ஓ ப்ளூ கலர் தப்பான கலர் எடுத்துட்டா. அப்ப ஸ்டிக் அதே இடத்துல வச்சுட்டா. நெக்ஸ்ட் நம்ம சூர்யா தான் விளையாட போறாங்க. நெக்ஸ்ட் யாரு? நம்ம விஜய் தான் போடப்போம். விஜய்க்கு என்ன கலர் வருதுன்னு பாப்போமா? விஜய்க்கு பிளாக் கலர் வந்திருக்கு. கரெக்டா எடுக்கிறானான்னு பாப்போம். விஜயும் தப்பான கலர் தான் சூஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் நம்ம சான்வி தான் டைஸ போட போறோம். சான்விக்கு என்ன கலர் வருதுன்னு பாப்போம். சான்விக்கு ஒயிட் கலர் வந்திருக்கு. ஹே, ஒயிட் கலர் எங்கனே தெரியலையே. ஓ ப்ளூ கலரா போச்சு. தப்பா எடுத்துட்டேன் நானும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அஜய் தான் திரும்பி விளையாட போறோம். அஜய் இந்த வாட்டியாச்சும் கரெக்டா எடுத்துறா. ஓ நம்ம அஜய்க்கு வந்து ஒயிட் கலர் வந்திருக்கு. அஜய் இந்த வாட்டியும் தப்பா தான் எடுத்திருக்கான். இந்த ரவுண்ட்ல வந்து ரோனிஷா ஒரு ஸ்டிக்கும் நிவிஷா ஒரு ஸ்டிக்கும் எடுத்திருக்காங்க. மத்த யாரும் ஸ்டிக்ஸ் எடுக்கவே இல்லை. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெமரி பவரை யூஸ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த சம்மர் சீசன்ல வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளாரே உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இது சூப்பரா விளையாடலாம். நம்ம அம்மா அப்பாவோட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். அவங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், நம்மளுக்கும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வாங்கி இது மாதிரி விளையாண்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேமை விளையாட போறது நம்ம ஜோ அண்ட் ரோனிஷா தான். இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோ தான் இந்த டைஸ் ரோல் பண்றா. ஜோக்கு வந்து பிளாக் கலர் விழுந்திருக்கு. கரெக்டா சூஸ் பண்றாளான்னு பாப்போம். ஒன்னும் ஜோ வந்து தப்பா தான் எடுத்துட்டா. நெக்ஸ்ட் ரோனிஷா தான் இந்த டைஸ போட போறா. ரோனிஷாவுக்கு என்ன கலர் வந்திருக்குன்னா ஒயிட் கலர் வந்திருக்கு. இவளாச்சும் கரெக்டா எடுக்கிறாளான்னு பாப்போம். ஓ ரோனிஷாவும் தப்பா தான் எடுத்திருக்கா. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜோ தான் டைஸ போட போறா. ஜோக்கு என்ன வந்திருக்கு? எல்லோ கலர். இப்ப ஜோ கரெக்டா எடுக்கிறான்னு பாப்போம். ஓ சூப்பர் ஜோ. ஜோ கரெக்டா எல்லோ கலர் எடுத்துட்டா. அவ இப்ப இந்த ஸ்டிக் எடுத்துட்டாளா. இப்ப திரும்பி அந்த கேம் அவ தான் விளையாடணும். ஓ ஜோக்கு வந்து கிரீன் கலர் வந்திருக்கு. இப்ப கரெக்டா எடுக்கிறாளான்னு பாப்போம். ஓ சூப்பர், ஜோ கரெக்டா கிரீன் கலர் எடுத்துட்டா. ஓகே, இந்த கேம்ல வந்து ஜோ வந்து 3 ஸ்டிக் எடுத்திருக்கா. ரோனிஷா வந்து 1 ஸ்டிக் எடுத்திருக்கா. இந்த கேம்ல யாரு வின் பண்ணதுன்னா நம்ம ஜோ தான். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 2 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா நம்ம நிவிஷா அண்ட் ரீனா. நிவிஷா ரீனா மட்டும் கிடையாது, நம்ம அஞ்சலியும் வந்து ஜாயின் பண்ணிட்டா. இந்த கேம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ரீனாவும் நிவிஷாவும் கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரீனா நிவிஷா மட்டும் கிடையாது, நம்ம அஞ்சலியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 பேர் இந்த கேம் விளையாட போறாங்க. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். ஹே ஜோ, என்னோட ஃப்ரெண்ட் நிவிஷா தான் கண்டிப்பா ஜெயிப்பா பாரு. என்னதான் நீ தோக்கடிச்சிட்ட, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் நிவிஷாவை யாராலையும் தோக்க முடிக்க முடியாது. அவ தான் கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ண போறா. ஓகே ஓகே, பாப்போம் உன் ஃப்ரெண்ட் நிவிஷா ஜெயிக்கிறாளான்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரீனா டைஸ ரோல் பண்ண போறா. அவளுக்கு என்ன கலர் வருதுன்னு பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரீனாவா டைஸ் ரோல் பண்றா. ரீனாவுக்கு என்ன கலர் வந்திருக்குன்னா கிரீன் கலர். ரீனா கரெக்டான கலர் சூஸ் பண்றாளான்னு பாப்போம். ஓ ப்ளூ கலர் எடுத்துட்டா. அவ எடுக்கணும் கிரீன் கலர் தான் எடுக்கணும், ஆனா அவ ப்ளூ கலர் எடுத்துட்டா. அந்த ஸ்டிக் அங்கேயே வச்சுட்டா. நெக்ஸ்ட் நம்ம அஞ்சலி தான் டைஸ் ரோல் பண்றா. அஞ்சலிக்கு பிளாக் கலர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அஞ்சலிக்கு வந்து பிளாக் கலர்ல வந்திருக்கு டைஸ்ல. ஓகே, அஞ்சலி தப்பான கலர் தான் எடுத்துட்டா. நெக்ஸ்ட் நம்ம நிவிஷா. நிவிஷா கரெக்டா எடுக்கிறதா பாப்போம். நிவிஷாவுக்கு ரெட் கலர் வந்திருக்கு. நிவிஷாவும் தப்பா தான் எடுத்திருக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் ரீனா டைஸ் ரோல் பண்ணதுல பிளாக் கலர் வந்திருக்கு. பிளாக் கலர் கரெக்டா எடுத்துட்டா. இப்ப நெக்ஸ்ட் அவளே தான் ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு காயின் எடுத்துட்டால, இப்ப அவளே தான் ரோல் பண்ணும். ஏய் நிவிஷா, என்ன நீ ஒரு ஸ்டிக் கூட என்ன எடுக்காம இருக்க? ரீனா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டாடி. கண்டிப்பா நீ தாண்டி ஜெயிக்கணும். ஏய் அவசரப்படாடி, இன்னும் இருக்குடி டைம். இருடி, நான் தாண்டி கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ரீனாவுக்கு கிரீன் கலர் வந்திருக்கு. ஆனா அவ வந்து ஒயிட் கலர் எடுத்துட்டா, தப்பா எடுத்துட்டா. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? நம்ம அஞ்சலி தான் டைஸ் ரோல் பண்றா. அஞ்சலிக்கு என்ன கலர் வந்திருக்கு? ப்ளூ கலர் வந்திருக்கு. ப்ளூ கலர் கரெக்டா எடுத்துட்டா. ஓகே, நெக்ஸ்ட் அவளே தான் ப்ளே பண்றா.
அவளுக்கு என்ன கலர்? ரெட் கலர் வந்திருக்கு. ஆனா அவ எல்லோ கலர் எடுத்துட்டா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நிவிஷா தான் டைஸ் போடுறா. நிவிஷாவுக்கு என்ன ஒயிட் கலர் வந்திருக்கு. ஒயிட் கரெக்டா எடுத்துட்டா. சூப்பர் நிவிஷா. என்னோட ஃப்ரெண்ட் நிவிஷாவும் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டா பாரு. பாப்போம் யாருதான் ஜெயிக்கிறாங்கன்னு. 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேரும் நல்லா தான் விளையாடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரீனா வந்து ரெட் கலர் போட்டிருக்கா. ஆனா அவ வந்து தப்பான கலர் சூஸ் பண்ணாதால நெக்ஸ்ட் அஞ்சலி விளையாட போறா. அஞ்சலிக்கு என்ன கலர் வந்திருக்குன்னா கிரீன் கலர் வந்திருக்கு. ஓ சூப்பர். அஞ்சலி வந்து 2வது ஸ்டிக் எடுத்துட்டா. இப்ப திரும்பியும் அஞ்சலி தான் விளையாடணும். அஞ்சலிக்கு என்ன கலர் வந்திருக்கு? ரெட் கலர். ஓகே, கரெக்டா எடுக்கிறாளான்னு பாப்போம். ஓ, அஞ்சலி தப்பான கலர் எடுத்துட்டா. இப்ப நிவிஷா வந்து ஒயிட். நிவிஷா தப்பா எடுத்துட்டா. நிவிஷா பிளாக் எடுத்துட்டா. நிவிஷா 1 எடுத்திருக்கா. அஞ்சலி 2, ரீனா வந்து 1 எடுத்திருக்கா. ஓகே, இந்த கேம்ல யாரு ஜெயிச்சிருக்காங்க பாப்போமா. ஃபர்ஸ்ட் நிவிஷால வந்து 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா கவுண்ட் பண்ணிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 காயின்ஸ் இருக்கு நிவிஷா கிட்ட. நம்ம அஞ்சலி கிட்ட எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8. அஞ்சலி கிட்ட 8 காயின்ஸ் இருக்கு. நிவிஷா கிட்ட 9 காயின்ஸ் இருக்கு. அஞ்சலி கிட்ட 8 காயின்ஸ் இருக்கு. ரீனா கிட்ட எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகே, நிவிஷா கிட்ட 9 ஸ்டிக் இருக்கு. அஞ்சலி கிட்ட 8 இருக்கு. ரீனா கிட்ட 7 ஸ்டிக் இருக்கு. ஓகே, இந்த ரவுண்டோட வின்னர் வந்து நம்ம நிவிஷா தான். ஃபர்ஸ்ட் நிவிஷா, செகண்ட் அஞ்சலி, தேர்ட் தான் ரீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சம்மர்ல வெயில்ல எல்லாம் போய் அலைஞ்சு விளையாடாம வீட்லயே சேஃபா அழகா இது மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் மாரி இருக்கிறத வாங்கி விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸோடய விளையாடலாம். உங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சச்சா.